காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். யாழில் ஆபத்தான மீன் குமிழ்களை வைத்திருந்த நபருக்கு விளக்கமறியல் உத்தரவு. யாழ் பண்டத்தெரிப்பு பிரான்பெற்று ஸ்ரீமுருகன் ஆலய திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட அதிதீவிர ஒளி மீன் குமிழ்களால் 400க்கும் மேற்பட்ட பக்தர்களின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த மீன்குமிழ்களை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனை காலம் தொடர்பில் செய்யப்பட்டுள்ள பரிந்துரை. ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனை காலத்தை 20 ஆண்டுகளாக குறைக்கவும் அவர்களுக்கு வீட்டு விடுமுறை வழங்கவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேட குழு பரிந்துரை செய்துள்ளது. மரணம் மற்றும் ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கான முறையான நடைமுறையை உருவாக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு 10 மாத ஆய்வுக்கு பின்னர் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இந்த பரிந்துரைகள் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். 50 ஆண்டுகால போலீஸ் சீருடையில் மாற்றம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள காக்கி நிற போலீஸ் சீருடைக்கு மாற்றாக அடுத்த ஆண்டு புதிய சீருடையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. புதிய சீருடையின் நிறம் மற்றும் வடிவமைப்பு தொடர்பான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முதலில் நீல நிறத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இலங்கை விமானப்படையும் நீல நிற சீருடையை பயன்படுத்துவதால் மாற்று நிறம் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் போலீஸ் அதிகாரிகளின் சம்பள உயர்வு மற்றும் விசேட அபாய கொடுப்பனவு வழங்குவது தொடர்பிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போதைய காக்கி சீருடை 1900 அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானம் பெரும் கலக்கத்தில் பாதாள உலக குழுக்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த புதிய சட்டமூலத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதற்கான சட்டமூலம் என பெயரிடப்பட்டுள்ள இதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதுடன் சட்ட வரைஞர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதன் மூலம் சந்தேக நபர்களை நீண்ட காலம் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை நடத்தவும் சிறப்பு நீதிமன்ற நடைமுறைகள் மூலம் வழக்குகளை விரிவாக்க முடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் சொத்துக்களை முடக்கவும் குற்றவாளிகளுக்கு உதவுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் அபராதங்களை விதிக்கவும் புதிய சட்டத்தில் ஏற்பாடுகள் முன்மொழியப்பட்டுள்ளன. பாறை ஒன்றில் சிக்கியிருந்த ஆணின் சடலம் உடலில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள். புத்தளம் வெண்ணப்புவ மேற்கு கடற்பகுதியில் பாறையொன்றில் சிக்கியிருந்த 25 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆணொருவரின் சடலம் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. கடற்றொழிலாளர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நேற்று காலை சடலம் மீட்கப்பட்டது. சடலத்தில் பெல்ட் ஒன்று கட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் அங்குலான கடற்பகுதியில் கவிழ்ந்த கடற்படை கப்பலில் இருந்து காணாமல் போன மாலுமியின் சடலமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. நீதிபதி விசாரணையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக சிலாபம் பொது மருத்துவமனைக்கு அனுப்பப்படவுள்ளது. கடற்படையினரும் வெண்ணப்புவ போலீசாரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும்